எஸ் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் பாஸ்ட் எக்ஸாமினேஷன் ஜனவரி 2023 எம்டிபி 2021 அக்டோபர்லையும் மார்ச் 2021 கேட்ட மிக முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டுருக்குறாங்க. கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2017 ஏஎல்எம்டி வந்து 80% ஷேர்ஸ் வந்து எஸ்என்டி வாங்கியிருக்குங்க. அந்த அக்யூசியேஷன் டேட் அன்னைக்கு அவங்களுடைய கேபிட்டல், யாருடைய கேபிட்டல், ஷேர் கேபிட்டல் ஆஃப் எஸ் அண்டு ரிசர்வ்ஸ் ஆஃப் 1,25,000 இருந்திருக்குதுங்க. ஏ லிமிடெட் பெய்டு கேஷ் கன்சிடரேஷனாக 10 லட்ச ரூபாயும், அதே மாதிரி அடிஷ்னலாக 2 லட்ச ரூபாய் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. அதோட ஃபேஸ் வேல்யூ ரூபாய் இருந்தாலும் அந்த மார்க்கெட் வேல்யூ ₹1.80 இருக்குது. இட் வாஸ் ஆல்சோ அக்ரி தட் ஏ லிமிடெட் வுட் பே ஃபர்தர் சம் ஆஃப் ₹5 lakh ஆஃப்டர் 3 years. 3 வருஷம் கழிச்சு நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னு ஒரு கன்சிடரேஷன் சொல்கிறாங்க. இந்த கன்சிடரேஷனுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து 10% இருக்கிறதுனால அதோட டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் வேல்யூ ப்ரெசென்ட் வேல்யூ பண்ணி கொடுத்துக்கிறாங்க 0.9183 0.75. அப்படி பார்த்தீங்கன்னா 3,75,000 வரும்னு நினைக்கிறேன். The shares and deferred considerations have not yet been recorded by A Limited. இந்த deferred consideration shares இவங்க ரெக்கார்ட் பண்ணல. பேலன்ஸ் ஷீட் ஆஃப் A Limited and S Limited 31st March 1000 rupees கொடுத்துக்கிறாங்க. அப்போ ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், கரண்ட் அசெட்ஸ், ப்ராப்பர்ட்டி பிளான்ட் எக்யூப்மெண்ட் PPE 5,500, 1,500, current assets, inventory, receivables, cash, equity கொடுத்தாங்க, share capital, returned earnings and total equity, and non-current liabilities வந்து 3,400 ரூபா, current liabilities 1,250 plus 650, total வந்து கொடுத்தாச்சு. On the date of acquisition, the fair value of S plant exceeded its book value 2 lakh. The plant had a remaining life 5 years at this date. Consolidated goodwill has been impaired 2,58,000. அப்புறம் consolidated goodwill. A Limited group value non-controlling interest using fair value method. At the date of acquisition, the fair value of 20%, fair value of 20% non-controlling interest was 3,80,000. Required consolidated balance sheet. அப்போ நம்ம கன்சாலிடேட் பேலன்ஸ் ஷீட் போடணுமான்னு கேட்டால் எஸ், யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். அப்போ பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்கள் ஒரு கரெக்டான ஃபார்மெட்டில் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது எப்படி அப்படின்னு தான் பார்க்குறேன். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் என்ன லிமிடெட்னு பார்த்துக்கிறீங்க. யார் வாங்குறாங்க? ஏ லிமிடெட். யார் ஏ லிமிடெட் தான் கோயில். அதனால் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஏ லிமிடெட். A Limited and its subsidiary of from 31st/3/2019. Assets இது வந்து non-current assets, sorry, fixed assets. Fixed assets PPE. அடுத்தது intangible assets. ஆக்சுவலாக குட்வில் வரும். அப்புறம் ஃபிக்ஸட் அசெட் டேஞ்சிபிள் தான் இந்த இது. அப்புறம் கரண்ட் அசெட்ஸ். அடுத்து வந்து ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். ஷேர் கேபிட்டல், அதர்ஸ் ஈக்விட்டி. அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டி,
கரண்ட் லைபிலிட்டி. இவ்வளோதான் இந்த ஃபார்மெட். இந்த ஃபார்மெட் எழுதிருங்க, மேக்ஸிமம் மார்க் கிடைச்சிடும். அதே போல் இங்கே வந்து நோட்ஸ் கேட்பாங்க. நோட்ஸ் எழுதினீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒரு நோட்ஸ் நம்பர் கொடுத்துட்டு இந்த நோட்ஸுக்கு வந்து விளக்கத்தை இங்கே ஒன் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட், அப்போ எக்ஸ் லிமிட்டட்லையோ ஒய் லிமிட்டடில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அமௌண்ட்டை கூட்டி போடுறது. இப்படி தான் எக்ஸாம் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கும். இப்படிதான் இருக்கணும். பட் நம்ம இப்போ சிம்பிளாக நம்ம சம் பார்க்க போகிறோம். அவ்வளோ இதுக்கு நம்ம போகிறதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் அப்படி நீங்களாம் பார்க்க போகிறீங்க. பட் நம்ம வந்து சம்மில் போக போகிறோம். சம்மை வந்து பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஐடிபிங்கிற கான்செப்ட் தான். ஐடென்டிஃபை த ஐடிபிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த அக்வயரர். ஃபஸ்ட்டு யாருங்க? ஐடென்டிஃபை த அக்வயரர். A limited acquired ownership 80%, NCA 20%. நெக்ஸ்ட் வந்து டேட்டா பர்ச்சேஸ். எப்போ இதை பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 1/4/2007 தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஆனால் பேலன்ஸ் ஷீட் டேட் வந்து 31/3/2029 கொடுத்துருக்காங்க. அப்போ போஸ்ட் அக்விசிஷன் வந்து 2 இயர்ஸ்ன்றாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ஸ்? கேஷை நீங்கள் 10 லட்ச ரூபா கொடுத்துறீங்க, ஷேர்ஸை வந்து 2 லட்சம் கொடுக்குறீங்க. ஆனால் அதோட பேஸ் வேல்யூ ரூபாயாக இருந்தாலும் 80 ரூபா ப்ரீமியம் வரதுனால 3,60,000 நீங்கள் சொல்கிறீங்க. டெஃபர்டு கன்சிடரேஷன் போது 5 லேக் தான். ஆனால் 3 வருஷம் கழிச்சு தராங்க. 3 வருஷத்துல இன்னைக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தா 3,75,000. அப்போ 3,75,000 டோட்டல் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 10 3 60 3 25 17,35,000 உங்களுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் வருது. பட் இருந்தாலும் இந்த டெஃபர்டு கன்சிடரேஷனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ஒன்று இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட், இது செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டுத்தையும் கூட்டினா 37,500 ப்ளஸ் 41,250 78,750 ரூபா அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர். இதை நம்ம கொண்டு வரணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபையபிள் நெட் அசெட்ஸ். நெட் அசெட்ஸ் ஷேர் கேபிட்டல் அவங்க புக்லேயே கொடுத்துட்டாங்க. கிவன் 5 லேக், ரிசர்வ்ஸ் 1,25,000 கொடுத்தாச்சு. இப்போ 1,25,000 ஓப்பனிங் ரிசர்வ்ஸ்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் க்ளோசிங் ரிசர்வ்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பான். க்ளோசிங் ரிசர்வ்ஸ் வந்து 3 லேக், அதாவது 3 லேக். ஏன்னா 1000 நீங்கள் போட்டுக்கிறதுனால நீங்கள் 3 லேக் தான் எடுத்துக்கணும். அப்போ 3 லேக் அப்படின்றதுனால க்ளோசிங் பேலன்ஸ் 3 லேக்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் 1,75,000. பேலன்ஸ் 1,75,000 வந்து அந்த 17, 18, 18, 19 2 வருஷத்துக்கு நடந்தக்கூடிய விஷயம். இது எல்லாமே போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட்டாக இருக்கிறதுனால போஸ்ட் அக்விசிஷன் வந்து என்ன செய்யணுங்க 80/20 நீங்கள் பிரிக்கிறீங்க. அதுக்கு முன்னால் இந்த 1,25,000 அப்படின்றது வந்து ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட். ஏன்னா ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன் ஆர் பிஃபோர் டேட் ஆஃப் அக்விசிஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான். அப்போ இந்த 1,25,000 ஓப்பனிங் பேலன்ஸ் அவனே கொடுத்தனால இது வந்து ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் தான். ஆனால் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஃபேர் வேல்யூ அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. நம்மளே சொன்னால் அந்த அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அந்த டேட் ஆஃப் அக்விசிஷன் எஸ் லிமிட்டோடைய புக் வேல்யூ 2 லேக் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து கெயின் அர்த்தம். அப்போ கெயின் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட். ஏன்னா நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் ஆல்ரெடி 10 லட்ச ரூபா இருக்குது, 2 லட்ச ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னதான் ஆகணும்? அசட் வேல்யூ கெயின் ஆயிடுச்சு. அப்போ உங்கள் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகணும் அல்லது கெயினாக தான் இருந்தாலும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த 2 லேக்ன்றது ஆட்டோமேட்டிக்காக கெயின் தான், உங்களுடைய P&L அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் ஆகும். இது எந்த நேரத்தில் நடந்திருக்குது? அட் த டைம் ஆஃப் அக்விசிஷன் அப்படின்றதுனால உங்களுடைய ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் வந்து ஆல்ரெடி 1,25,000 இருக்குது, இப்போ 2 லட்ச ரூபாயா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுடைய ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட் இப்போ 3,25,000 ப்ளஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஒரு 5 லட்ச ரூபா, மொத்தம் உங்களுடைய 8,25,000 ஆயிடுச்சு. 2 லேக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க, ரிமைனிங் பீரியட் வந்து 5 இயர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் 1/4/2017 வாங்கிக்கிறீங்க. இப்போ 2 வருஷம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணாலும் 2 வருஷம் டெப்ரிசியேஷன். அப்போ 2 லேக் என்பது 5 இயர்ஸுக்குன்னா ஸ்டேட் மெத்தடில் ரிமைனிங் 5 இயர்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு 40,000 டெப்ரிசியேஷன் இன்ட்டு 2 வருஷம் மொத்தம் 80,000 ரூபா. இந்த 80,000 டெப்ரிசியேஷன் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் என்ன வாங்கினதுக்கு அப்புறம் வந்துருக்குது. அப்போ அதை நீங்கள் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் தான் நீங்கள் என்ன செய்யணும், கழிக்கணும். அப்படி கழிச்சு பார்க்கும்போது 95,000 வருது. இந்த 95,000 80% போட்டால் 76,000 ரூபா, 20% போட்டால் 19,000 ரூபா. இது பேரண்ட்டுக்கும் சப்சிடரிக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஸோ ஐடிபியில் ஐ முடிஞ்சது, ஐடென்டிஃபைபிள் நெட் அசெட்ஸ். அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்,
நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட். நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கணக்குலேயே கொடுத்துட்டான். 20% பிஎஸ்சி மெத்தட் பிரகாரம் என்சிஐ வந்து 1,03,80,000 கொடுத்துட்டான். பட் நமக்கு க்ளோசிங் என்சிஐ வரும் இல்லையா, ஓப்பனிங் இவனே கொடுத்துட்டான் 20%. ஆனால் க்ளோசிங் அப்படிங்கும்போது போஸ்ட் அக்யூசியேஷன் ப்ராஃபிட் நம்ம எப்போதுமே என்சிஐயோட கூட்டும். அது கூட்டி வச்சு 3,99,000 மைனஸ் குட்வில் இம்பேர் ஆயிருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க குட்வில் ஒன்று வந்துருக்குது. குட்வில் அதாவது கன்சாலிடேட்டட் குட்வில் இம்பேர் பண்ண சொன்னாங்க. கன்சாலிடேட்டட் குட்வில் ஹேஸ் பின் இம்பேர். கன்சாலிடேட்டாக ரெண்டு சேர்ந்து தான். அப்போ இயர் ரெண்டு தான் வரும். 2,58,000 வந்து குட்வில். அது 20% போட்டால் 51,600 எப்படி வந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துங்க. 2,58,000 இன்ட்டு 20% போட்டால் 51,600. ஸோ 3,99,000 51,600 போட்டால் 3,47,400. இதுதான் என்சிஐயோடைய க்ளோசிங் பேலன்ஸ். இதுதான் எங்கே வரணும், பேலன்ஸ் ஷீட்டில் வரணும் அப்படின்றது மறந்துடாதீங்க. அடுத்தது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 17,35,000, என்சிஐ 3,80,000. இது டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு தான் வரணும், அதை மறந்துடக்கூடாது. குட்வில் கண்டுபிடிக்கிறது டேட் ஆஃப் அக்விசிஷன் அன்னைக்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2,15,000 இல்லை 21,15,000 மைனஸ் ஐஎன்ஏவோட வேல்யூ. அப்போ ஐஎன்ஏவோட வேல்யூ இவ்வளோதாக்கு நீங்கள் எச்சா கொடுத்து வாங்கிக்கிறீங்க. அப்போ குட்வில். ஸோ குட்வில் டேட் அண்ட் அக்விசிஷன் இவ்வளோ இருக்குது. எவ்வளோங்க, 12,90,000. அப்போ இந்த குட்வில்லேருந்து என்ன சொல்லி இம்பேர்மெண்ட் படிக்க சொல்லிக்கிறான். இம்பேர்மெண்ட் கழிச்சா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் குட்வில் 10,32,000. எடுத்துகிட்டு போய் பேலன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் குட்வில்ன்ற சைடில் காமிக்கணும். போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் இல்லை, பேரண்டோடைய இது பார்க்க போகிறோம். கன்சாலிடேட்டட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 14 லட்ச ரூபா இன்டர்ட் எர்னிங்ஸ் நமக்கு இருக்கும். ப்ளஸ் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட் ஒரு 76,000 மைனஸ் குட்வில் இம்பேர்ட் வந்து 2,50,000. 80% இங்கே போடணும். ஆக்சுவலி 20% நீங்கள் இதில் என்சிஎல் நீங்கள் கழிச்சதுனால இங்கே கூடிய 2,58,000 குட்வில் இம்பேர்மெண்ட் பண்ணி பேரண்ட்டுடைய ஷேரை மட்டும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய ப்ராஃபிட் வந்து கழிச்சுக்கிறீங்க. ப்ளஸ் ப்ரீமியம் ஆஃப் ஷேர்ஸ். ப்ரீமியம் ஆஃப் ஷேர்ஸ்னால் ஒரு ஷேர் நீங்கள் 80 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 2 லட்சம் ஷேர்ஸ் போது 1,60,000. அது உங்களுக்கு வருமானமாக கருதப்படுகிறது. அதனால் ப்ரீமியம் ஆஃப் ஷேர்ஸை நீங்கள் கூட்டிக்கிறீங்க. அன்வைண்டிங் ஒன்று சொன்னால் 3,75,000 பணத்தை நீங்கள் 2 வருஷம் கழிச்சு தர போகிறீங்க. அந்த 5 லட்ச ரூபா வருது. அப்போ 3 லட்ச ரூபாய் இன்றைக்கி நான் கன்சிடர் பண்ணி வச்சேன். அப்போ டெப்ரிசியேஷன் சாரி இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் இருக்கிறதுனால 10% இன்ட்ரெஸ்ட் போடுறேன். அது எனக்கு மைனஸ். அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு செலவாக்கணும். அன்வைண்டிங் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு நான் போட்டு 78,850 கழிச்சு 13,50,850 நான் பேலன்ஸ் ஷீட்டுக்கு அதர் ஷீட்டுக்கு கொண்டு போகிறேன். அப்போ பேலன்ஸ் ஷீட் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த பேலன்ஸ் ஷீட்டு ரொம்ப ஈஸி தான். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிபிஇ இங்கே உங்களுக்கு எழுதி காமிச்சேன். இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம போடணும். எஸ், பிபிஇ. ஸோ 2 இதையும் போட்டுறோம். எவ்வளோங்க, வாட் இஸ் பிபிஇ? ப்ராப்பர்ட்டி 5,500, 6,500, 1,500. ஸோ 5,500, 1,500, 55 லட்சம், ஒரு 17 லட்சம், 60, 70 லட்சம். அப்போ 72 லட்சம் வரும். எப்படி 72 லட்சம்? அதான் சொன்னேன். இப்படி போடும்போது 55, 1,500 ப்ளஸ் 200. ஏன்னா இன்க்ரீஸ் ஆனதில் ஒன்று அசட் இன்க்ரீஸ் ஆச்சு இல்லைங்களா. அப்போ 72. டெப்ரிசியேஷன் 80. இப்போ டெப்ரிசியேஷன் அப்போ 72 லட்சத்தில் 80,000 முன்னாயிடுது. அப்போ 71,20,000 அப்படின்றது நம்ம போகணும். 71,20,000. வாட் இஸ் குட்வில்? குட்வில் நம்ம போட்டோம்னா இங்கே தான் காமிச்சோம். குட்வில் 10,32,000. ஸோ இதுதான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ அதே பாயிண்ட் இங்கே 10,32,000 நான் காமிச்சிருக்கேன். இன்வென்ட்ரி நான் போட்டேன். அதே மாதிரி ரிசீவ்ஸ் நான் கூட்டி போடுறேன், கேஷ் போடுறேன். ஸோ 91,52,000. ஸோ பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் போட போகிறேன். ஷேர் கேபிட்டல் 2 lakh. பட் நான் ஷேர் இஷ்யூ பண்ணது 2 lakh. இது ஃபேஸ் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஏன்னா கேஷ் கன்சிடரேஷன் ஷேரை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அதனால் ஷேர் 2 lakh வந்துடும். அதர்ஸ் ஈக்விட்டி 13,50,850 நான் கண்டுபிடிச்சி இங்கே வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட் தான். சார் நான் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ 13,50,250 ஒரு ஆன்சர் தான் இங்கே இருக்குது.
ஸோ 13,50,250. என்சிஎல் கரண்ட் லைபிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து போட்டோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன வேலை நம்ம செய்யணும். என்ன பார்த்தீங்கன்னா கரண்ட் லைபிலிட்டிஸில் எக்ஸு ஒய் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ்ஸு இந்த 5 லட்சத்தையும் நம்ம சேர்த்துணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், 5 லட்சத்துக்கு சேர்த்ததுக்கு முன்னால் 3,75,000 ப்ளஸ்ஸு 2 வருஷம் வட்டி, இது ரெண்டுக்கும் சேர்த்துனா 22 லட்சத்தி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் 1,250 ப்ளஸ் ஒரு 650 இல்லைங்களா? அப்போ 1,900 இன்ட்டு 1000. ஸோ 19,00,000 3,75,000 ப்ளஸ் 37,500 ப்ளஸ் 41,250. ஸோ 23,53,850 வந்துருக்கும். 23 லட்சம். இதை கூட அழிச்சு கூட 23,53,750 அப்படின்றது சரியான விடை. ப்ளஸ் இந்த என்சிஐ எடுத்துருப்பீங்க. என்சிஐயில் நான் கண்ட்ரோலிங் இன்ட்ரெஸ்ட் 3,40,400 பார்த்தீங்கன்னா அதையும் அவனே கொடுத்துட்டான். 3,40,000 இம்பேர்மெண்ட் பண்ணி குட்வில் இம்பேர்மெண்ட் பண்ணி இந்த ஃபிகர். ஸோ இந்த ஃபிகர் தான் பேலன்ஸ் ஷீட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட் ஃபிகர் வந்துருச்சு. அப்படி பார்க்கும்பொழுது எவ்ரி திங் இஸ் ஃபைன். ஸோ உங்கள் பேலன்ஸ் ஷீட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், டேலி ஆயிரும். ஸோ அப்போ இது இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இருக்கக்கூடிய ஷேர் பார்ட்டியும் அன்வைண்டிங் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியும் நம்ம கவனிக்கணும். அடுத்து வந்து அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அசட் இன்க்ரீஸ் ஆனால் பேரோல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டெப்ரிசியேஷன் பார்ட் இருக்குது, ப்ளஸ் கெய்னிங் பார்ட் 2 இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா குட்வில் கண்டுபிடிக்க போகிறோம். குட்வில்ல வந்து இம்பேர்மெண்ட் பண்ணணும். அப்போ இம்பேர்மெண்ட் பண்ணும் பொழுது பேரண்ட்டுக்கும் சப்சிடரிக்கும் அந்த இம்பேர்மெண்ட் 80/20 அவங்களுடைய பேரண்ட்டுக்கு வந்து அவருடைய ப்ராஃபிட்டில் கழிக்கணும். அதே மாதிரி சப்சிடரிக்கு வந்து அவனுடைய என்சிஐ பார்ட்டில் கழிக்கணும் அப்படின்ற மிக முக்கியமான விஷயம் தான் இந்த சம்மு. இந்த சம்மு ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்முங்க. ஆனாலும் பாயிண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் அது 2-3 டைம் நீங்கள் போட்டு பார்த்து இந்த விஷயத்தை மட்டும் எழுதி வச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் அன் ஈஸி ஆன்சர்ஸ். இதுதான் நான் சொல்லியிருப்பேன். எஸ், தட்ஸ் ஆல். இதை நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிங்க. ஐடிபிங் என்று மறந்துடாதீங்க. IDPing always help you to understand the concept very clearly, and don't forget it. This will be very easy for your futures. Because of this, IDPing will suggest you to how to make the accounts very usefully and very easily. So don't forget it. This is very very easy, son. Thank you, students. So நிறைய டவுட்ஸ் கேளுங்க.